கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வெப்பன் வந்து எல்லார் கையிலையும் இருக்கணும். மெயினாக உமன்ஸுக்கு வந்து இது கையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செஞ்சேன். ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி எல்லா தப்பான விஷயங்கள்லாம் ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு தான் இந்த டிவைஸை நான் செஞ்சேன். நம்ம ரெடி பண்ணியாச்சு. அது ஒன்றும் இல்லை, ஸ்டங் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நம்ம ஆபத்து நேரத்தில் அதை யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து அடுத்தவங்க மேலே பாஸ் பண்ண முடியும். அதுதான். ஸோ அது வந்து டேரெக்டாக ஒரு எலக்ட்ரிக் கன் மாதிரி செய்யாமல் என்ன பண்ணிட்டோம், ஒரு டார்ச் லைட் மாதிரி செஞ்சு நம்ம நார்மல் யூஸுக்கு டார்ச் லைட் ஆகும். ஸோ ஆபத்துங்கிற நேரத்தில் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் செஞ்சேன். இது வந்து ஃபுல்லாக சில்வர் கலரில் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இப்போது இதில் வந்து இங்கே டார்ச் லைட் இருக்குது. இதோ இந்த எட்ஜஸில் வந்து தான் நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். டார்ச் லைட் இருக்காது. இது இருட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த டார்ச் லைட்டோட பவர் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. ஸோ நம்மளோட மெயின் பர்பஸ் இது கிடையாது, அந்த ஸ்டங் கன் தான். ஸோ அது வந்து நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது இதுக்கு வந்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். இது வந்து இப்போ நடுவில் வச்சிட்டோம்னா டார்ச் லைட் ஆஃப் ஆகிடும். பட் என்னென்னா ஸ்டங் கன் ஆன் ஆகிடும். அதாவது இதுக்கு தனியாக இன்னொரு பட்டன் இருக்குது, அதுனா ஒர்க் ஆகும். இருங்க வர பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்து பவராக இது வந்து அட்டாக் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாகவே தெரியும், இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து எல்இடி லைட் வச்சுருக்கேன். இந்த 2 கம்பியுமே நீட்டிகிட்டு இருக்கல, இது வந்து ஒரு போல்ட் நட்டு. இது வழியாக தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாஸ் பண்ணணும். இப்போ யாராவது நம்மளை ஆபத்தில் வந்து பிடிக்கிறாங்கிற பட்சத்தில் அவங்க மேலே ஜஸ்ட்டு அதாவது இதை வச்சிங்கனாலே போதும், வச்சுட்டு ஒரு பட்டன் அழுத்தினாலே போதும், அவங்களுக்கு வந்து ஷாக் அடிச்சிடும். ஸோ அப்போ என்னென்னா அந்த செகண்டில் நம்ம வந்து எஸ்கேப் ஆகிடலாம்.
இது எப்படி பண்ணணும்னா இங்கே வந்து சுவிட்ச் இருக்குது, இங்கே வந்து ஃபுல்லாக தள்ளினீங்கன்னா லைட் ஆன் ஆகிடும். பட் இதில் வந்து நடுவில் மட்டும் தள்ளினீங்கன்னா நடுவில் தள்ளிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவில் தள்ளிட்டு இந்த பட்டனை அழுத்தினீங்கன்னா இங்கே வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது நமக்கு தெரியாது. பட் இப்போ பாருங்க, இப்போ இந்த மெட்டலில் வந்து நான் வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி பண்ணி தப்பிச்சு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சேன், மெயினாக இது ஒரு உமன் சேஃப்டிக்கு அப்படி அந்த மெஷரில் தான் நான் செஞ்சேன். இதை பக்காவாக ஒர்க் ஆகுது. ஒரு டார்ச் லைட் இதை வந்து ஹேண்டியாக பேக்கில் வச்சுக்கலாம். ஆபத்து இருட்டில் அங்கே நம்ம வந்து என்னென்னா லைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆபத்துங்கிற பட்சத்தில் வெறும் ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம வந்து இனிமேல் கொடுத்தோம்னா ஆப்போனண்ட்டுக்கு மேலே ஷாக் அடித்து அவங்க வந்து கீழே விழுவலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்து எஸ்கேப் போயிடலாம். இதில் வந்து லைட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் வந்து இதை யூஸ் பண்ணலாம், ஷாக்கும் வந்து கொடுக்கலாம். இது ஏன் மேலே டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு பயம் வந்துருச்சு, அதனால் நான் வந்து யூஸ் பண்ணல. பட் கன்ஃபார்மாக இது வந்து என்னென்னா ஷாக் அடிக்கும், அப்போ நம்ம வந்து எஸ்கேப் போயிடலாம். அதுக்காக செஞ்சேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ரிப்போர்ட். பாய்.